13/2/24 அன்று அந்தமான் செல்லுலார் ஜெயிலை காண வேண்டும் என்ற ஆவல் வாய்ப்பு கிடைத்தது. சென்றேன். அங்கு கல்கத்தாவை மேற்கு வங்காளத்தை சேர்ந்த மருத்துவராக பயின்றிருந்த வீர சவர்க்கார் அவர் பெயரில்தான் அங்கு விமான நிலையம் இருக்கிறது, வீர சவர்க்கார் ஏர்போர்ட் என்று. என் பாட்டி சிறுவயதில் போராட்டத்தில் கலந்தவர்களை தீவாந்திரம் அனுப்பிவிடுவார்கள் என்று வாசலில் கட்டளை போட்டுக்கொண்டு இரவிலே கதை சொல்லும்போது சொல்லுவார்கள். அப்படின்னா என்னன்னு கேட்போம். சுற்றியும் தண்ணி இருக்கும், நடுவில் அவங்கள வச்சுட்டா தப்பிச்சே வர முடியாது, நீந்தி வந்தாலும் திமிங்கலம் சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை காண வேண்டும் என்ற அவள் வாய்ப்பு கிடைத்தது. சென்றோம். அப்பொழுது என் மனதிலே பட்டது, இயற்கை அழகினிலே, இன்ப அலைகளிலே, வங்கக்கடல் மீது வளமான பயணத்திலே எந்தன் எண்ண அலைகளுக்கு எல்லையே இல்லையம்மா. ஆதவன் ஒளிபடவே மின்னும் பேரலைகள் அலையும் மனதுக்கு அமைதி அளிக்குதம்மா. நீலக்கடலலையில் நெஞ்சை பறிகொடுத்து நெஞ்சை அலைமோத நிம்மதி பெருகுதம்மா. வனத்தில் வாழும் மான் கவரிமான், அலைகடல் நடுவே அந்தமான். வனத்தில் வாழும் மான் கவரிமான், அலைகடல் நடுவே அந்தமான். இது நம் இந்தியரின் சொந்தமான், இந்தியத்தாயின் சொந்தமான். இதை காணும் வாய்ப்பு எனக்கு பெரும் பேறு. மணவரையோ இந்த வங்கக்கடல், மணப்பெண்ணோ இதில் வரும் வங்கம் கப்பல். இன்பம், பேரின்பம், இந்த இயற்கை இன்பம். ஆசை என்னும் பேரலையை அடக்க வரும் இந்த அலை, பசலை என்னும் நோய் தீர்க்கும் கடல் காற்று. சிறுவயதில் தீவாந்திரம் அனுப்பிவிட்டார்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை என்று என் பாட்டி சொன்னதை நேரில் கண்டு கண்ணீர் சிந்திவிட்டேன். அத்தகைய கொடுமை மீண்டும் வந்துவிடுமோ என அந்நிய முதலீட்டால் அச்சம். ஆயிரத்தி 858 200 பேரில், அதாவது சிப்பாய் கழகம் முடிந்த பின்பு கொண்டு வந்து ஜெயில் போல அந்தமானில் வைத்தார்கள். ஜெயில் கட்டலாம் என்று ஆங்கிலேயர்கள் சொன்ன பொழுது, அந்தமானே ஒரு ஜெயில்தான், அதற்கு ஒரு ஜெயில், யாரும் இங்கிருந்து தப்பவே முடியாது என்று சொன்ன பொழுது ஒரு கோரை போட்டு வைப்பர் என்ற கப்பலில் வந்தவர் அந்த பெயரையே வைத்து அங்கு வைத்தனர். 10 வருடமானதும் விடுதலை கேட்டனர். ஆனால் இங்கேயே உங்களுக்கு குடியமர்த்துகிறோம், சவரக்கடை வைத்து தருகின்றோம், பயிர் செய்ய நிலம் தருகின்றோம், இருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் மறுத்தார்கள். இருந்தாலும் 1864 ஒரு தூக்கு மேடையை கட்டினார்கள். முதலில் 200 கைதிகளை தங்க கட்டடம் அவர்களை வைத்தே கட்டினார்கள். பின்பு 700 பேர் தங்கும் அளவுக்கு கட்டினார்கள். இந்த சேர் அலி 25 வருடம் சிறை வைத்தனர். முடிவெட்டும் கடை வைத்து கொடுத்தனர். பின் இந்திய வைஸ்ராய் லார்டு மே 1872 வந்தார். மவுண்ட் அரியட்டில் தங்கினார். கொலை செய்துவிட்டு என்னை அதாவது வைஸ்ராய் ரொம்ப முரட்டுத்தனமாக நடத்தினார். அவரை ஆங்கிலேய அரசே தூக்கிலிட்டது. அவர் பெயரில் பெங்களூரில் மேவ் ஹால் என்றும் கல்கத்தாவில் மேவ் ரோடு என்றும், அவர் இந்த ரூபாய் நோட்டில் அவர் இருந்த தீவு ரோஸ் தீவு, அந்த 20 ரூபாய் நோட்டில் நடுமத்தியில் அந்த தீவு இருக்கும். ஆங்கிலேயரது தலைமைச் செயலகமாக பயன்பட்டது. வீர சவர்க்கார் 1930 என்னை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டார். வெளியில் வந்தபின் கல்கத்தா சென்று நம் இந்தியர்கள் எப்படி சிறையில் தூக்கிலிடப்படுகிறார்கள் என்பதை சொன்ன பிறகுதான் காந்தியடிகள் போன்றோரது தலைமையில் பெரிய போராட்டம் தொடங்கியது. 1930க்கு மேல் சுதந்திர போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்றெல்லாம் நடந்தது. நள்ளிரவில் பின்பு ஏழை ஒருவன் கம்பத்தில் ஏறி மூவர்ண கொடியை கட்டியதாக என் முன்னோர் சொல்லி கேட்ட நினைத்தால் கண்ணீர் பெருகுகிறது.
இந்த நிலை மீண்டும் வரக்கூடாது என்பது நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நாட்டு முன்னேற்றத்திற்கு இளைஞர்கள் பாடுபட வேண்டும். போதையிலும் மதுபழக்கத்திலும் இருந்து விடுபட வேண்டும். அறிவிற் சிறந்து உழைத்து உயர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.